அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அத்-தௌபா 9 பாகம் 11 வசனம் 123. விசுவாசம் கொண்டோரே, நிராகரிப்போரிலிருந்து உங்களை அடுத்திருப்போருடன் போர் செய்யுங்கள். அவர்கள் உங்களிடம் கடுமையையே காண வேண்டும். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோர்களுடன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 124. மேலும் ஏதேனும் ஓர் புதிய அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட்டால் உங்களில் யாருக்கு இது விசுவாசத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது என்று கேட்கக்கூடியவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். ஆகவே விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு அது விசுவாசத்தை அதிகப்படுத்தி விட்டது. இது குறித்து அவர்களோ மகிழ்ச்சி அடைகின்றனர். 125. அன்றியும் எவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறதோ அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய அசுத்தத்துக்கு மேல் அசுத்தத்தையே அது அதிகப்படுத்தி விட்டது. இன்னும் அவர்கள் நிராகரித்தவர்களாக இறந்தும் விட்டனர். 126. நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ துன்பங்களுக்கு உள்ளாகி சோதிக்கப்படுகின்றனர் என்பதையும், அதன் பிறகும் அவர்கள் தௌபா செய்து மீள்வதும் இல்லை, நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை என்பதையும் அவர்கள் காணவில்லையா? 127. இன்னும் ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட்டால் அவர்களில் சிலரை பார்க்கின்றனர். கண்ணால் சாடை காட்டி விசுவாசிகளில் உங்களை எவரும் பார்த்தாரா என்று கேட்டுவிட்டு பின்னர் திரும்பி விடுகின்றனர். நிச்சயமாக அவர்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாத கூட்டத்தாராக இருப்பதன் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களை திருப்பிவிட்டான். 128. விசுவாசிகளே, உங்களிலிருந்தே திட்டமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். உங்களுக்கு யாதொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு மிக வருத்தமாக இருக்கும். உங்கள் மீது மிக்க பேராசை கொண்டவர், விசுவாசிகளோடு மிக இரக்கமுள்ளவர், மிக்க கிருபை உடையவர். 129. நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை ஏற்காது விலகி கொண்டால் அவர்களிடம் நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை, அவன் மீது என் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பாருங்கள், கடைசி ஆயத்துடைய அந்த அரபியை படித்து அந்த வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன். فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَلِيمِ. நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை ஏற்காது விலகி கொண்டால் அவர்களிடம் நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை, அவன் மீது என் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தல்வானாக. ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவரின் ஹலாலான ஹாஜத்தை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. யாரெல்லாம் நோயால் அவதிப்படுகிறார்களோ அவர் நோயெல்லாம் சிஃபாவாக்கி தருவானாக. உலக முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடியா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸை எங்களிடம் மீட்டு கொடுத்து விடியா அல்லாஹ்,
பலஸ்தீன மக்களுக்கு எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துறியா அல்லா. இன் சிறிது ஒவ்வொரு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக்கொள்ளி அல்லா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.